அனைவருக்கும் வணக்கம். அத்தியாயம் 2. கோபல்ல கிராமம் தொடர்கிறது. 5. சரியான கோடை காலம். கயத்தாற்று பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தன்னுடைய வீட்டிலிருந்து கோபித்து கொண்டு கம்மாளர் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் மங்கம்மா சாலை வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். பக்கம் 6. கிடை எழுப்புகிற நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. தாங்க முடியாத வெயில். குடிக்க எங்கேயாவது ஒரு சிரங்கை தண்ணீர் கிடைக்காதா என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே வந்தாள். இப்போது மாதிரி இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் அப்போது இந்த கரிசல் காடு அடிவானம் தெரியாமல் கறவை மாடுகள் அடர்ந்து தெரியும். பல இடங்களில் தொகுதி தொகுதியாக உடைமரங்கள் அழுக்கான வெள்ளை நிறத்தில் அந்த மரங்களின் மேலே மெத்தை விரித்தது போல் பூக்கள் பூத்து தேன் மணந்து கொண்டிருந்தது. அந்த உடைமரங்களின் அடிபாகம் தெரியாதபடி கோவை கொடிகள் குத்தி படர்ந்திருந்தன. உடைப்பூவின் தேன்மணம் ஒரு கிரக்கத்தை உருவாக்கி இருந்தது. சில்வண்டுகளின் எக்கால சாயையில் ஒளி நீளம் நிற்காமல் போய்கொண்டே இருந்தது. கடும் வெக்கையினால் காற்று விரிவடைந்திருந்தது. அதனால் மிக சிறிய ஒளிகள் கூட தெளிவாகவும் இதற்கு முன்பு அந்த ஒளிகளை கேட்டதில்லையோ என்று எண்ணும்படியாகவும் காதில் விழுந்து கொண்டிருந்தது. அவளுக்கு நாக்கு உலர்ந்து கொண்டே வந்தது. காதுகளில் நீண்டு தொங்கிக் கொண்டிருந்த பாம்படங்கள் வெளியே தெரியாமல் இருக்கவும் வெயிலுக்காகவும் முக்காடு போட்டிருந்தாள். வியர்வையால் ஆடை தெப்பமாக நனைந்து போயிருந்தது. தாகமும் தனிமையும் அவளை வாட்டி எடுத்தது. முக்காடு சரிந்து விழாமல் இருக்க பற்களால் கடித்து கொண்டிருந்ததால் அந்த துணி வேறு வாயை உலர்த்தி இருந்தது. இப்படி நடந்து கொண்டே இருந்தவளுக்கு ஒரு இடத்தில் வந்ததும் கிளிகளின் கெச்சட்ட ஒலி கேட்டது. கொஞ்சம் நின்று கவனித்தாள். சமீபத்தில் எங்கோ தண்ணீரில் நிரம்பிய ஓர் சோலை இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவள் நின்றிருந்த இடத்திலிருந்து 2 ஒற்றையடி பாதைகள் கீழ் மேலாக பிரிந்து போனது. தொடர்ந்து சாலை வழியே போவதா, ஒற்றையடி பாதையில் திரும்பலாமா என்று அவளுக்கு விளங்கவில்லை. அவளை அறியாமலேயே அவளுடைய கால்கள் ஒற்றையடி பாதையில் நடந்தன. நடந்து கொண்டே போன கொஞ்ச தூரத்திற்கெல்லாம் அங்கே தண்ணீர் இருப்பதற்கான அடையாளங்கள் தெரிந்தன. செழிப்பான உயரமான நவ்வா மரங்கள் தட்டுப்பட்டன. பக்கம் 7. அவளை கண்டு தண்ணீர் கோழி ஒன்று தன் குஞ்சுகளுடன் புதருக்குள் மறைந்தது. ஜம்பு தட்டைகள் கொழுந்து வளர்ந்து கம்மங்கதிர்கள் போல் கதிர் வாங்கி இருந்தது. கொஞ்ச தூரத்தில் ஒரு கதுவாளி பறவை குட்டிச்சேர் குட்டிச்சேர் என்று கத்தியது. அந்த பாதை அவளை ஒரு ஊரணிக்கு கொண்டு வந்து விட்டது. அந்த ஊரணியை ஒட்டித்தான் அந்த இடத்தில் மரங்கள் நிறைந்த மங்கம்மா சாலையும் சென்றது. அவள் தொடர்ந்து சாலை வழியே வந்திருந்தாலும் இந்த ஊரணியை வந்து அடைந்திருக்கலாம். இந்த ஊரணி கடுங்கோடையிலும் பற்றாது. தண்ணீர் தேங்காய் பால் மாதிரி. வழிப்போக்கர்களுக்கு இயற்கை அன்னை கொடுத்த சீதனம். தண்ணீர் துறையில் மெதுவாகவே பல காரியங்கள் நடக்கும். தண்ணீர் ஒரு அரிய செல்வமானது. இப்படி ஒரு இடத்தில் தனியாக தேங்கி கிடந்தால் அங்கே என்னதான் நடக்காது? நண்டு தனது சொந்த சௌகரியத்துக்காக வலை தோண்டி வைத்திருந்தது. ஆனால் அங்கே இருந்த குறவை மீனுக்கு என்ன சோழி? அந்த வலை நீரில் நிலையை ஒட்டி அதன் சிற்றலைகள் அந்த வலைக்குள் சென்று வரும்படியாக அமைத்திருந்திருக்கும். மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து பதப்பட்டிருக்கும் அந்த சொத மண்ணில் வசிக்கும் மண்புழுவை தின்ன குறுவை மீனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குறவை மீனை பிடித்து தின்ன நாரை ஒற்றை காலில் நிற்கிறது. நாரையை பிடித்து தின்ன நரி பதி போட்டு காத்து நிற்கிறது. வேட்டையாடுகிறவன் கூட நீர்நிலையில் வந்துதான் காத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும், மிருகங்கள் எங்கே சுற்றி திரிந்தாலும் கடைசியில் இங்கேதான் தண்ணீர் குடிக்க வர வேண்டும் என்று. மிருகங்களும் தங்கள் இரையை தேடி நீர்நிலையில் காத்திருப்பது உண்டு. பகலில்தான் இந்த உயிர் வாழும் பிரச்சனை என்று இல்லை, ராத்திரியிலும் கூட இங்கே கதைதான். ஊரணியின் கரை மரங்களில் தூங்கிக் கொண்டிருக்கும் பறவைகளை வேட்டையாட மரநாய்கள் வரும். வெறுகு பூனைக்கும் மரநாய்க்கும் இந்த போட்டியில் கோரமான சண்டை நடக்கும். மரங்களுக்கும் புதர்களுக்கும் ஊடே புனுகு பூனைகள் முள்ளெலிகளை வேட்டையாடி கொண்டிருக்கும். பக்கம் 8. இப்படியாக ராவும் பகலும் அந்த ஊரணியில் உயிர் தின்று உயிர் வாழும் காரியம் நடந்த வண்ணம் இருக்கும்.
அந்த பெண் வேகமாக தண்ணீர் குடிக்க வந்து கொண்டிருந்தாள். அவள் வருவதையே ஒருவன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனும் ஒரு வேட்டைக்காரன்தான். காத்து கொண்டிருந்தான் அங்கே. கைகளால் மொண்டு குடிப்பதை விட அப்படியே அந்த குளிர்ந்த நீரில் விழுந்து வாயாலேயே குடிப்போமா என்றிருந்தது அவளுக்கு. சேலையை திரைத்து எடுத்து சொருகி கொண்டாள். மளமளவென்ற தண்ணீருக்குள் இறங்கி இரு கைகளையும் சேர்த்து வைத்துக்கொண்டு வாரி வாரி குடித்து கொண்டே இருந்தாள். முகத்தில் கழுத்தில் தண்ணீரை எடுத்து அரைந்து கொண்டாள். கைகளால் கோரி அந்த குளுமையான தண்ணீரில் முகத்தை வைத்து அலைந்தாள். ஒரு குழந்தையை வாரி எடுத்து அதன் மெல்லிய வயிற்றில் வைத்து முகத்தை புதைத்து சுகம் காணும் ஒரு தாயின் செய்கை போலிருந்தது அவள் செய்தது. கரையில் நின்று கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு அவள் காதுகளில் அணிந்து கொண்டிருந்த பாம்படங்களின் மீதே கண்ணாக இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே அவன் அவளை நெருங்கினான். ஓரக்கண்ணில் நிழலாடிய அந்த உருவத்தை அவள் சற்றென்று திரும்பி பார்த்தாள். தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அவனை பார்த்து அவள் பயங்கொள்ளவில்லை, மாறாக சிரித்தாள். என்னம்மா இருக்கு இந்த தண்ணி, நாய்க்குட்டி வளர்க்கலாம் போல இருக்கே என்றாள் மனம் திறந்த ஆனந்தத்தோடு. அவனை பார்த்து அந்த வெள்ளை சிரிப்பு அவனையும் சற்றே சிரிக்க வைத்தது கோணலாய். தான் எங்கே பின்வாங்கி விடுவோமோ தன் காரியத்திலிருந்து என்று அவன் பயந்தான். திடீரென்று உன் காதில் இருக்கிற பாம்படத்தை பேசாமல் கழட்டி கொடுத்துடு, சத்தம் போட்ட அப்படியே தண்ணியில் அமுக்கி கொன்னுருவேன் என்று வேகமாக சொல்லி என்று துரிதப்படுத்தினான். பக்கம் 9. அப்படியே பிரமித்து போய் நின்று விட்டாள் அவள். வாயையோ உடலையோ அசைக்க முடியவில்லை. தண்ணீரை ஏந்திய கைகள் அப்படியே நின்றிருந்தது. அது அவளிடம் தயவு காட்டு என்பது போல் இருந்தது. அந்த கைகளிலிருந்து நீர் சொட்டி கொண்டிருந்தது. அவளுடைய பீதி நிறைந்த குத்திட்ட பார்வையையும் மௌனமும் அவனை வேகமடைய செய்தது. சீக்கிரம் சீக்கிரம் என்று அவன் மனசு அடித்து கொண்டது. யாராவது வந்துவிடக்கூடாதே என்று பயந்து அவளை அவன் தண்ணீருக்குள் பிடித்து தள்ளி அமிழ்த்தினான். அப்போது அவள் ஒரு குரல் கொடுத்தாள். அந்த பெற்ற தாயின் பெயரும் இல்லை, கடவுள் பெயரும் இல்லை. அம்மாவோ அம்மாவோ அம்மாவோம் என்று அவள் குரல் கொடுத்தாள். மூக்கினுள்ளும் வாயிலுள்ளும் தண்ணீர் ஏறியது. தண்ணீருக்குள் வைத்து அவளை காலால் மிதித்து கொண்டு அவளுடைய பாம்படங்களை பறித்து மடியில் வைத்தது. இந்த சமயத்தில்தான் எதிர்பாராத விதமாக அந்த 2 காரியங்கள் நடந்தன. ஒன்று, அவன் அவளுடைய முகத்தை தண்ணீருக்குள் மிதித்து கொண்டிருந்த போது அவனுடைய வலது கால் பெருவிரலை அவள் பலமாக பற்றி கடித்து கொண்டிருந்தாள். அந்த கடி வர வர இறுகி கொண்டிருந்தது. 2, அதே நேரத்தில் ஒரு மாட்டு வண்டி அங்கே வந்து நின்றது. அத்தியாயம் 3. பக்கம் 9. வண்டியை பற்றி கொண்டு வந்தவர் அதில் ஆஜானுபாகுவாக விட்டிருந்தார். மங்கம்மா சாலையிலிருந்து அந்த வண்டி ஊரணிக்குள் மெதுவாக இறங்கி வந்தது. பக்கம் 10. அந்த வண்டியோட்டியின் பெயர் கிருஷ்ணப்ப நாயக்கர். பிடிக்கயிற்றை இழுத்து பிடித்து லாவகமாய் அவர் ஊரணிக்குள் வண்டியை இறக்கினார். மாடுகள் ஆவலோடு தண்ணீர் குடித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் பிடிக்கயிறுகளை மார்புக்கு நேராகவும் பிடித்தபடியே அவனை அவர் உற்று பார்த்தார். அவனும் அவரையே கூர்ந்து அதே சமயத்தில் பராக்காகவும் கவனித்தான். அவர் லேஞ்சியை சுங்கவிட்டு கட்டியிருந்தார். அகலமான மார்பில் முளைத்திருந்த ரோமங்கள் கீழ் நோக்கி முளைக்காமல் மேல் நோக்கி வளர்ந்திருந்தது. மூக்கை பார்த்தாலே பெரிய முன்கோபியாக இருப்பாரோ என்று தோன்றியது. மீசைக்கு கீழே வெற்றிலை சாரால் சிவந்த ஈக்கி உதடுகள், கடினமான வேலையை செய்து 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 காய்பேறி போன தடித்த கைகள். அந்த கைகளிலும் முதுகுப்புறமும் தகுநுகாய் சதையில் மேடு பள்ளங்கள். இரும்பு சட்டத்திலிருந்து தொங்கும் கால்களில் அகலமான பாதங்கள். அவருடைய வண்டி பைதாவின் பட்டைகள் வெயிலுக்கு விரிந்து சுழலும் போல் தெரிந்ததால் அவன் மேலே குளிர்ந்த நீரை இறைத்து இறுகும்படி செய்வதற்காக அந்த ஊரணிக்குள் வண்டியை கொண்டு வந்தார். மாடுகள் தண்ணீரை குடித்ததானதும் அவர் பைதாக்களை தண்ணீர் இறைப்பதற்கு தோதாக வண்டியை திருப்ப முயன்றார்.
பைதாக்கள் சகதியில் புதைந்து சிரமம் கொடுத்தது. கீழே இறங்கி ஆரக்கால்களை பிடித்து திருப்பி பார்த்தார். முடியாததால் இடுப்பளவு தண்ணீரில் பேசாமல் நின்று கொண்டிருந்த அவனை உதவிக்கு அழைத்தார். அவன் ஊமை போல் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு தான் எப்படி தண்ணீரை விட்டு வெளியே வருவது என்று தெரியவில்லை. அடியெடுத்து வைத்தால் காலோடு பெருவிரலை கவ்விக்கொண்டு அவளுடைய உடலும் வருகிறது. தனது முழு சக்தியையும் உபயோகித்து கிருஷ்ணப்ப நாயக்கர் வண்டியை திருப்பினார். திருப்பிவிட்டு அவனை பார்த்தார். அவன் அசையாமல் அவரையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். 3வது அத்தியாயம் முற்றிற்று. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.